எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு புது ஸ்லோகம். ஸ்லோகம்ங்கிறதோட ஒரு அழகான வாழ்க்கை தத்துவம். அத பத்தி ஆதிசங்கரர் எழுதின ஒரு அருமையான ஒரு பாடல். பஜகோவிந்தம். எல்லாருமே ஆ முக்காவாசி பேர் கேட்டிருப்பேள் இத. ஆ எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி வெர்ஷன் பாடுறது ஒவ்வொரு இதுவும் ஸ்டான்ஸாவும் ஒரு ஒரு ராகத்துல பாடுவா. அவ்ளோ அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. அர்த்தம்லாம் தெரியாட்டாலுமே அத கேட்கறதுக்கு அவ்ளோ ரம்யமா இருக்கும். சோ இந்த பஜகோவிந்தம் எழுதினது வந்து ஆ ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர். சின்ன ஒரு கிரந்தம். ஆனா அதுல இருக்கிற விஷயம் வந்து அவ்ளோ பெரிய விஷயம். 31 ஸ்லோகங்கள் இருக்கு. அது வந்து ஃபுல் எசன்ஸ் ஆஃப் வேதாந்தா. ஒரு வேதங்களுடைய ஒரு சாரத்தை அவ்ளோ அழகா நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கார் ஆதிசங்கரர். சோ இதுல வந்து நம்ப பலவித ஆஸ்பெக்ட்ஸ் நம்மள வந்து ம ஆத்ம விசாரம் பண்ற மாரி. என்ன வாழ்க்கை நீ வாழ்ந்துன்னு இருக்க? நீ இப்ப வாழற வாழ்க்கையில என்ன மகிழ்ச்சிய காணற? அண்ட் அத எல்லாம் எது மாயை? எது அல்டிமேட்? அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணையும் எடுத்து சொல்ற மாரி, அதே சமயத்துல இந்த ஒரு ஸ்லோகத்துல பார்த்தேன்னா, ஆதிசங்கரர் கொஞ்சம் ஒரு கடினமாவே அத சொல்லியிருப்பார். இப்போ நம்ம ஆத்திலேயே வந்து குழந்தையில வந்து அம்மாவோ, அப்பாவோ, பேரண்ட்ஸ் வந்து இப்போ மார்க் கம்மி ஆனாலும் அடிப்பா. அதாவது அது அடிக்கிறதுங்கிறது என்ன? அந்த குழந்தைக்கு வலிக்கணுங்கிறதுக்காக இல்ல. அந்த குழந்தை கொஞ்சம் இன்னும் நன்னா இம்ப்ரூவ் ஆணும். அது நன்னா ஆகணுங்கிறதுக்காக. அது மாரி இந்த ஸ்லோகத்துல கொஞ்சம் ஹார்ஷாவே அவர் சொல்லுவார். இப்படியா இருப்ப? இப்படியா உன் காலத்த வேஸ்ட் பண்ணுவ? அப்படிங்கிற மாரி கொஞ்சம் கடினமா சொல்ற மாரியே இருந்தாலும், அது வந்து நம்ப மனுஷா மேல இருக்கிற அக்கறையில அவர் சொன்னதா தான் நம்ப எடுத்துக்கணும். சோ இதுல பார்த்தேன்னா, வாழ்க்கைன்னா என்ன? எப்படி நம்ப வாழணும்? இப்படி வாழ்ந்தா என்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும்? அந்த தத்துவங்களை எல்லாம் அவ்ளோ அழகா ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ்ல ஆதிசங்கரர் இதுல சொல்லியிருக்கார். சோ இதுல வந்து மொத்தம் சொன்ன மாரி 31 ஸ்லோகா இருக்கு. இது உருவான கதை. எந்த ஒரு இதுல சூழ்நிலையில இவர் இத எழுதினார் அப்படின்னு பார்த்தோம்னா, காசியில ஆதிசங்கரர் ஒரு நாளைக்கு கங்கையில நீராடிட்டு சீடர்களோட போயின்டுருக்கும் பொழுது, அந்த கங்கை கரையில பார்த்தோம்னா, ஒரு வயசான பெரியவர், பிராமணர். நல்லா 80 வயசுக்கு மேல இருக்கும். அவர் வந்து என்ன பண்றார், சமஸ்கிருத இலக்கணத்த வந்து விழுந்து விழுந்து படிச்சுன்னு இருக்கார். கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணின்னு இருக்கார். அத பார்த்த உடனே அவர் சொல்றார், "இந்த வயசான காலத்துல பகவான நெனச்சு ராமா, கிருஷ்ணான்னு நீ கூப்டுன்னு இருக்காம, இப்படி இந்த இலக்கணங்கள கத்து, அத மத்தவாளுக்கு கத்துக் குடுக்கணுமேங்கறதுக்காக நீ மனப்பாடம் பண்ணி, இது வழியா உன்னுடைய லௌகீக தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நீ பண்ணின்னு இருக்கியே, உனக்கு அருமையான இந்த மனுஷ வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அத இப்படி வீணடிக்கிறியே!" அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல சொல்ற மாரி வந்ததுதான் இந்த பஜகோவிந்தம். சோ இதுல வந்து இந்த 31 பாட்டுல முதல் 12 வந்து ஆதிசங்கரரே எழுதின மாரியும், அதுக்கப்புறம் வந்து சில இது அவருடைய சீடர்கள், ஒவ்வொரு சீடரும் நம்மளுக்கு தெரியும் ஆதிசங்கர சரித்திரத்துல பார்த்திருக்கோம். அவ்ளோ பிரபலமான சீடர்கள் அத்தன பேர் இருக்கா. அவாள்லாம் எழுதின ஸ்லோகமாகவும் வருகிறது. சோ இதுல வந்து ஆம், இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த பஜகோவிந்தம்ங்கிறது வந்து ஸ்டார்ட்டிங் முதல் லைன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்லோகாங்கிறதுனால, அதையே நம்ம வந்து பேரா வச்சுருக்கோம். பட் இது வந்து மோக முத்கர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. அதாவது ஆம், மோகம்னா என்ன? நம்மளுடைய ராகம். அதாவது ஆ ஆசைகளை போக்கடிக்கிற மாரி அப்படிங்கிற மாரி ஒரு பேர் இருக்கு இதுக்கு. சோ பஜகோவிந்தம் சொல்றோம். ஒவ்வொரு பாட்டும் பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் 4 லைன்ஸ் இருக்கிற ஸ்டான்ஸா. சோ இது வந்து இப்போ நம்ப ஒரு சிம்பிள் டியூன்ல அந்த மாரி ராகமாலிகா, பஜகோவிந்தம்லாம் எல்லாராலயும் நம்மளால பாட முடியாது. அதனால சிம்பிளா ஒரு டியூன்ல நம்போ இத கத்துக்கலாம். ரொம்ப புடிச்ச டியூன் நம்பளுக்கு. ஆ நாராயணியத்துல நம்ம ராசக்கிரீடா எப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு டியூன்ல இத சொன்னா ரொம்ப அழகா இருக்கும்ன்னு பார்த்தேன். சோ அந்த மாரியே நம்ம இப்போ கத்துக்கலாம்.
யார் யார் பாடுவேலோ அவ மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கோ, ஆரம்பிக்கலாம். பாட்டுனா ரொம்ப டஃப்பெல்லாம் இருக்காது, கவலைப்படாதீங்கோ. ரொம்ப சிம்பிள் தான். ஆனந்தி மாமி வாங்கோ ஃபர்ஸ்ட். சோ இது பாட்டு சிம்பிள் இதுதான், 4 லைன் தான். பட் அதுல இருக்கிற அர்த்தங்களை தான் நம்ம ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். ஒவ்வொன்னும் வந்து நம்மள அப்படியே அடிச்சு நம்மளுக்கு சொல்ற மாதிரி யோசிக்க வைக்க வேண்டியது. நம்மளே வந்து நாளைக்கு யோசிப்போம். என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்? எதை தேடி நம்ம இந்த வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கோம்? இதெல்லாம் நம்மளுக்கு நிலையானதா? எது நிலையானது? அப்படின்லாம் நமக்குள்ளேயே நம்மளுக்கு 1000 கொஸ்டின்ஸ் வரக்கூடிய மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते रागं बेटे सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति दुघृन् करणे सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति डुकृन् करणे डुकृङ्करणे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति दुघृन् करणे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति डुङ्कृङ्करणे डुङ्कृन्ல डुकृङ्करणे डुकृङ्करणे இன்னொரு வாட்டி भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति डुकृङ्करणे ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். எடுத்த உடனே என்ன சொல்றா? முட்டாளே, மூடனேன்னு தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். உனக்குன்னு ஒரு தெளிவே இல்லாத ஒரு மூடனே, உன்னோட கடைசி காலம், அதாவது அந்த மரண தருவாயில அந்த மரணம் உன்னை நெருங்கும் பொழுது நீ படிக்கிற இந்த இலக்கணமோ இல்ல இந்த வியாக்கரணமோ இந்த வெறும் கல்வி ஞானம் அது மட்டும் உன்னை காப்பாத்தாது. எப்பவுமே அந்த ஆனந்த நிலையில நமக்குள்ள இருக்கிற அந்த கோவிந்தனை நீ விடாம எந்நேரமும் வணங்கு. வெறும் கடைசி காலம் வரைக்கும் படிப்பு படிப்பு படிப்பு. ஏதாவது இங்க வந்து வெறும் படிப்புங்கிற மீனிங்ல இல்ல. நம்ம மத்த வந்து லௌகீக வாழ்க்கையில அதாவது செல்வம் வாழ்க்கை முழுக்க இது இது இத சமைக்க என்ன இது இவ்வளவு சம்பாதிக்கணும் இவ்வளவு சம்பாதிக்கணும், அதுக்கு மேல இந்த போஸ்ட் வரணும், இது வரணும், அதுவா நம்மளுக்கு நிரந்தர சந்தோஷத்தை தரப்போறது இல்ல. அந்த கோவிந்த நாமாவை சொல்லு. உனக்குள்ள அந்த பரமாத்மா ஜீவாத்மாவா உள்ள அந்த ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவை நினைச்சு அந்த கோவிந்தனை இடைவிடாமல் எந்நேரமும் நீ வணங்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்த உடனேயே சொல்ற. சோ கோவிந்தம் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா நித்தியமான, அதாவது எப்போதும் ஒரு ஆனந்த நிலையாக இருக்கு இல்லையா, சச்சிதானந்தம்னு சொல்லுவா. அதுக்குதான் கோவிந்தம் அப்படிங்கிற அந்த மீனிங். சோ அந்த ஆனந்த நிலையை யார் அறியறாளோ அவாதான் வந்து அந்த சச்சிதானந்த நிலையில இருக்கிறது தான் நிரந்தர மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ற. ரொம்ப எடுத்த உடனேயே நல்லா ஒரு ஸ்ட்ராங் இதுவா சொல்லிட்டா. படிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னா இங்க வந்து படிச்சுண்டுன்னா லிட்ரலா படிக்கிறத மட்டும் எடுக்க கூடாது. படிச்சு பொருளை ஈட்டிண்டு இதுலயே புத்திய செலுத்தின்னு இருக்காதீங்கோ அப்படின்னு. சோ மனுஷாலோட உடம்புல ஒருவனாய் இருக்கும்
எல்லா இந்திரியங்களையும் காக்கும் ரட்சிக்கும் அந்த கோவிந்தனை நாம் அந்த இந்திரியங்கள் மூலமாகவே அறிந்து வணங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல சொல்றேன். சோ நம்மளுடைய இந்திரியங்களை எல்லாம் காக்கும் அந்த ஆத்மாதான் கோவிந்தம். நமக்குள்ளேயே அந்தர்யாமியாக இருக்கா அந்த கோவிந்தன். அவனை வேண்டறத விட்டுட்டு நமக்குள்ளேயே அந்த ஒரு இனிமை அந்த இது இருக்கும் பொழுது நம்ம புறத்துல, அதாவது வெளி விவகாரங்கள்ல நம்ம மனச அதுல செலுத்தி அதுல சிக்கிக்க கூடாது அப்படிங்கறத முதல் பாட்டிலேயே எடுத்த உடனே ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றார். அதாவது ஆன்மாவை அகத்தில அறிய விரும்பாமல் நீ புறத்துல இந்த லோக விவகாரங்கள்ல நீ ஆர்வம் காட்டின்றிருக்கும் மூடனே அப்படின்னு எடுத்த உடனேயே கடுமையா அவர் சொல்றார். தெளிவுங்கிறதே உனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி எடுத்த உடனேயே சொல்றார். ஆத்ம ஞானம் ஒண்ணுதான் அருமருந்து. எப்போதும் ஆனந்த நிலையில இருக்கும் அந்த கோவிந்தனை மட்டும், உன் உள்ளத்துல இருக்கும் அந்த கோவிந்தனை மட்டும் எந்நேரமும் நீ வணங்கு அப்படின்னு சொல்ற. முதல் இதுல செகண்ட் ஒன் போலாம். ரூபாவட நான் முதல்ல பிரிச்சு சொல்லிடுறேன், வேணா மார்க் பண்ணிக்கோங்க. மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத் புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். மூடஜஹீஹி தனாத்கமத்ருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம். மூடஜஹீஹி தனாகம ஓகே மூடஜஹீஹி தனாகமத்ருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம். குரு இல்ல குரு. குரு சத்புத்திம் தனாகமத்ருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம். மூடஜஹீஹி தனாகமத்ருஷ்ணாம் குரு சத்புத்திம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். மூடஜஹீஹி தனாகமத்ருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். மூடஜஹீஹி தனாகமத்ருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். பியூட்டிஃபுல். மூடஜஹீஹி தனாகமத்ருஷ்ணாம் குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். ஓகே. முக்கியமா சோ இப்ப போன இதுல கடைசி இது வரைக்கும் அந்த கோவிந்தனை பஜனம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னா இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அறியாமையினால இந்த லௌகீக ஆசைகள்ல சிக்கிண்டு மனசு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவளை அந்த லௌகீக ஆசைகளை எப்படி களைவது, அதாவது அதுல இருந்து எப்படி நம்ம விடுபடுறது அப்படிங்கறதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். திருப்பியும் மூடன் தான் ஆரம்பிக்கிறார் பாருங்க. திட்டுதான் மூடனே அப்படின்னு தான் சொல்றார். சோ நீ அடைஞ்ச எல்லா செல்வங்களும் நீ பண்ணின
பல்வேறு கர்மாக்கள். அதனாலதான் உனக்கு இப்போ நீ பண்ற இப்ப உனக்கு கிடைக்கிற செல்வங்கள் எல்லாம் நீ போன ஜென்மத்துல பண்ண புண்ணியங்களால் இந்த செல்வங்கள்லாம் கிடைச்சது அப்படிங்கறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நீ பெருசா சம்பாதிச்ச இப்ப எவ்வளவோ பேர் நம்ம பாக்குறோம். ஆஹ் நிறைய நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும்னா வேண்டாம், அது சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். எவ்வளவோ பாபங்கள் பண்றவா அவ்வளோ செல்வங்கள் அவள்கிட்ட குமிஞ்சு கிடக்கு. அது போன ஜென்மத்துல அவ பண்ண அந்த புண்ணியத்தோடைய கர்மா. அதனாலதான் அப்படி இருக்கு. சோ எல்லாமே இந்த நன்மை தீமை இந்த கர்மவினை பலன்கள் அத வெறும் அத நம்ப பண்ணினோம் அப்படிங்காம அது நம்மளுடைய கர்ம வினையால் கிடைக்கிறதுன்னு அத வெறும்னா அனுபவி. உனக்கு நிரந்தரமான சந்தோஷம்ங்கிறது அந்த கோவிந்தம் தான் அப்படிங்கிறார். சோ இப்ப நீ கிடைக்கிற இந்த லௌகீக வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய உனக்கு அந்த சந்தோஷம் ஆர் கஷ்டம் எல்லாமே உன்னுடைய பாப புண்ணியத்தால் வந்தது, உன்னுடைய கர்ம வினையால் உனக்கு கிடைத்தது. இது நீயா ஈட்டினதோ இதுவோ கிடையாது. அதுதான் நம்மளுக்கு சொல்லுவா சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா எல்லாம் சொல்லுவா இல்லையா? சோ அதனால கிடைச்சதுதான் அப்படின்னு. சோ நீ அத வெறும்ன இப்போதைக்கு அனுபவி, பட் உண்மையான இதை நீ தேட ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத மாதிரி சொல்ற. சோ இப்போ நம்மளுக்கு நிறைய இப்ப நம்ம சாதாரண மனுஷால்கிட்ட எது வாழ்க்கையிலேயே உனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும், எது உனக்கு அவ்வளோ ஆனந்தம் அப்படின்னா சம்பாதிக்கிற அந்த பணம் தான் அப்படின்னு நிறைய பேரு நினைச்சுட்டு இருக்கா. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பகலா கஷ்டப்பட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிண்டு அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. சோ அந்த ஓடி ஓடி சேர்த்த அந்த பணத்தினால அவளுக்கு அந்த சுகம் நிஜமாவே உண்டாருதா அப்படின்னா உண்மையை பார்த்தோம்னா இல்லை. அதுதான் திட்டவட்டமா சொல்லலாம் நம்ம. ஏன் எல்லாரும் அவ்வளோ பணம் சம்பாதிச்சும் அவ எதிர்பார்த்த அந்த ஆனந்தத்தை ஏன் அடைய முடியல அப்படிங்கறது யோசிக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா அவ அடைய விரும்பும் அந்த ஆனந்தம்ங்கிறது அந்த பணத்துல இல்லை, உண்மையில அது அவ மனத்தில் இருக்கிறது. மனசுதான் காரணம். அந்த பணத்தினால நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கல, உன் மனசுனாலதான் அந்த ஆனந்தம் கிடைக்கிறது. இது தெரியாம தான் எல்லாரும் இங்கேயும் அங்கேயும் ஓடி இதுதான் ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு ஆனந்தத்தை தேடி தேடி பயின்றிருக்கா. அந்த மனத்துலதான் இருக்கு அந்த ஆனந்தம்ங்கிறத அறியாமையே நம்ம இருக்கோம். சோ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் நம்மளோட மனசை விசாரிச்சு அதுல இருக்கு, ஏற்கனவே புதைஞ்சு இருக்கு அந்த நம்ம மனசுல இருக்கிற அந்த கெட்ட புரிதல்கள், இதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த தவறான புரிதல்களை எல்லாம் யார் கைவிடுறாலோ அப்ப தானாவே அந்த மனசுல அந்த தெளிவு மட்டும்தான் இருக்கும். இப்போ அன்னப்பட்சி எப்படி தண்ணிய தனியா பிரிச்ச உடனே பாலை தனியா பிரிச்சு தண்ணி மட்டும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம மனசுல இருக்கிற இந்த தவறான புரிதல்களை எல்லாம் நம்ம கைவிட்டோம்னா அந்த உண்மையான அந்த ஆனந்த நிலை நம்மளுக்கு தானா சித்தத்தில் உணர்வோம் அப்படிங்கிற. சோ ஒருத்தர் பண்ற அந்த செயலால வர பலன்களை பெருசா நம்ம கருதாமல் அதுல ரொம்ப ஆஹா நான் பெரிய இதுவாக்கும் அப்படின்னு பெருமிதம் கொள்ளாமல் அந்த என்ன செயல் நம்ம பண்றோமோ அந்த பலன்களை எப்போதும் ஈஸ்வரார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து, சர்வம் சிவார்ப்பணம் அஸ்து, அந்த மாதிரி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். பகவத்கீதையில அவர் சொல்லுவார் இல்லையா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதாவே அதுதான். அந்த மாதிரி நம்ம பலன்களை எதிர்பாராமல் அத ஒரு பெரிய இதுவா கருதாமல் நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே நம்ம அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். மனசுல பேராசை வளராம பாத்துக்கணும். நம்ம டெய்லி பண்ற அத்தனை காரியங்களையும் மனதை ஒருமுகப்படுத்தி செஞ்சுண்டு வரணும். அதனுடைய பலன்களை எல்லாத்தையும் அந்த பகவானிடமே அர்ப்பணம் பண்ணணும். அப்படி பண்ணினோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரம் அதெல்லாம்
களைந்து மனசில் அந்த ஆனந்த அனுபவம் உண்டாகும். சோ சந்தோஷத்தையும் அவரிடமே அர்ப்பணம் பண்ணு, உன்னுடைய கஷ்டத்தையும் அவருக்கே அர்ப்பணம் பண்ணு. எதுவுமே ஒன்ட்ட வச்சுக்காத, இப்படி வாங்கி இப்படி கொடுத்துடு. அது சந்தோஷமோ ஆத்திரமோ கோபமோ அழுகையோ எல்லாத்தையுமே அங்க சமர்ப்பணம் பண்ணு, நீ எம்டியா வச்சுக்கோ. அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த ஆனந்த அனுபவம் உனக்குள்ளேயே உண்டாகும் அப்படிங்கிற. அப்படி அடைஞ்ச அந்த ஆனந்தத்தின் மூலம் மனசு நம்மளுக்கு அமைதியாகும். முழுமையான திருப்தி, அந்த ஆனந்த பேரானந்த நிலை எப்போதும் மனசுல திடமா இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றார். சோ இங்கேயும் அவர் என்ன சொல்றார், நீ உன்னுடைய ஆசையே உனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அதாவது நீ பணத்தை சம்பாதிக்க கூடாது அப்படிங்கறதையும் இங்கே ஆதிசங்கரர் சொல்லல. எது நீ பண்ணினாலும் தர்மங்களுக்கு நீ அள்ளி கொடு. அதுல கிடைக்கிற அந்த பலன்களை அந்த பகவானுக்கே நீ அர்ப்பணம் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி. சோ இதுல நிறைய அர்த்தங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அகங்காரம் இல்லாம எது எல்லாத்தையுமே மனசுல நான் பண்ணினேன், நான் செஞ்சேன்னு அந்த அகங்காரம் இல்லாமல் யார் செய்கிறார்களோ அவ மனசு மட்டும்தான் பூர்ணமான அந்த ஆனந்தத்தை அடைஞ்சு மனசு சாந்தி பெறுகிறது அப்படின்னு சொல்றார். எவ்வளோ ஒரு அழகான அர்த்தம் பாருங்க. வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் எவ்வளவோ நம்ம ஸ்லோகம் எல்லாம் படிச்சாலும் இது இந்த வேதாந்தத்தை சொல்றது ஒரு ஷார்ட்டா ஒரு அழகான ராகத்துல சிம்பிள் வேர்ட்ஸ்ல இவரால தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் போலாம். வாணி வாங்கோ. நாரி ஸ்தன பர, பிரிச்சு சொல்லிடுறேன். நாரி ஸ்தன பர நாபி தேசம் திருஷ்ட்வா மா கா மோஹாவேஷம். மோக ஆவேஷம். சோ மோகாவேஷம் சேர்த்தே வச்சுக்கோங்க. ஏதன் மாம்ச வசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம். நாரீஸ்தனபரநாபீதேஷம் திருஷ்ட்வா மாகா மோகாவேஷம். நாரி नारीस्तनभरनाभीदेशं दृष्ट्वा मागा मोघावेशम्. एतन्मांसवसादि विकारं मनसि विचिन्तय वारं वारम्. एतन्मांसावसादि विकारं मनसि ஏதன்மாம்சவசாதி விகாரம். அந்த சாக்கு தீர்க்கம் கிடையாது இல்லையா? ஆமா. ஏதன்மாம்சவசாதி விகாரம். அந்த சாக்கு அப்புறமா ஒரு தீர்க்கம் இருக்கு. ஏதன்மாம்சவசாதி விகாரம் மட்டும் வச்சுக்கோ. ஏதன்மாம்சவசாதி விகாரம். ஏதன்மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம். ஃபுல்லா சொல்லமா? நாரீஸ்தனபர, ஒரு நிமிஷம். நாரீஸ்தனபரநாபீதேஷம் திருஷ்ட்வா மாகா மோகாவேஷம். ஏதன்மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம். नारीस्तनभरनाभीदेशं दृष्ट्वा मागा मोहावेशम्. एतन्मांसवसादि विकारं मनसि विचिन्तय वारं वारम्. नारीस्तनभरनाभीदेशं दृष्ट्वा मागा मोहावेशम्.
एतन्मांसवसादि विकारं मनसि विचिन्तय वारं वारम्. பியூட்டிஃபுல். Thank you, சோ ma'am. முதல்ல எடுத்தோன்னே பஜகோவிந்தம் என்ன சொன்னார்? அதாவது வெறும் படிச்சுட்டே இருந்தா அது மட்டும் உனக்கு வாழ்க்கை இல்லை, அது அந்த மாதிரி ஒரு இது பயன்படாது அப்படின்னு சொன்னார். 2வது பாடத்துல பேராசை இருக்கவே கூடாது, எது உனக்கு கிடைத்தாலும் அதை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக்கு அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றார்? அப்படி வரக்கூடிய அந்த ஆசைகள் இருக்கு இல்லையா, ஏன் வருது, அந்த ஆசைகள் வரத்துக்குரிய அந்த அடித்தளங்களை சொல்றார் இதுல. அதாவது மனுஷான்னு பிறந்தவாளுக்கு 3 விதமான ஆசைகள் உண்டு. அது நம்ம எல்லா ஆசைக்கும் அதுதான் ஆதாரம். ஒண்ணு மண், இன்னொன்னு பொன், இன்னொன்னு பெண். ஓகேவா? மண், பொன், பெண், இதுதான் 3 ஆசைகள், எல்லாத்துக்கும் ஆதாரமான ஆசைகள். சோ இது நிறைய பேர் சொல்லியிருக்கா, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை அப்படின்னு சொல்லியிருக்கா. சோ நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற இந்த அகண்ட சமுத்திரத்தை நம்ம கடக்கணும்னா வெறும் கையால நம்ம நீஞ்சுட்டே போனா அது அவ்வளோ ஈஸியா, ஒரு சமுத்திரத்தை நீஞ்சியே கடக்கணுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. அதே அவனுக்கு ஒரு ஓடம் கிடைச்சதுன்னா அந்த ஓடத்தை கொண்டு எளிதாக அந்த கடலை கடந்து கரை சேர முடியும் அப்படின்னு. சோ இந்த ஓடம்ங்கிறது தான் இந்த மனித உடல். ஓகேவா? நம்ம ஆன்மாக்கு இருக்கிற இந்த மனித உடல். சோ இந்த மனித உடல்ல நம்ம ஒரு ஓடமா, அத ஒரு சப்போர்ட் தான் நம்மளுக்கு. அந்த ஆன்மாங்கிறது தான் நீ, இந்த மனித உடல்ங்கிறது ஒரு ஓடம். சோ இந்த கடலை சம்சார சாகரத்தை கடக்க உதவும் ஒரு ஓடம் தான் இந்த மனித உடல். சோ நம்ம இந்த உடலை யூஸ் பண்ணிட்டு அந்த பேரானந்த நிலையை அடையறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு. சோ இந்த மனித உடல் கிடைக்கிறதே அவ்வளோ பெரிய ஈஸியான காரியம் இல்லை. எவ்வளவோ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் தான். ஏன்னா தாவரங்களா பிறந்து, புழு பூச்சியா பிறந்து, மிருகங்கள் பட்சிகளா பிறந்து, அதுக்கப்புறம் தான் மனுஷ பிறவியே நம்மளுக்கு கிடைக்கிறது. சோ இந்த மனித உடலை கொண்டு இந்த பெருங்கடல், இந்த பிறவிகள்ன்ற அந்த பெருங்கடலை கடக்கும் ஓடமாதான் இந்த மனித உடம்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அந்த மனித உடலை காமத்தில் சிக்க வைத்து சின்ன பின்னமாக்கி கொள்ளக்கூடாது. சோ இங்க காமம்ங்கிறது ஆசைகள்னு எடுக்கும்போது இந்த 3 ஆசைகளையுமே சேருறது. இங்க அவ ஸ்பெசிபிக்கா இந்த இதுன்னு சொல்லாம ஆசைகள் எல்லாத்தையுமே சொல்றார். சோ அந்த ஆசைகள் பின்னாடி அலையாம நம்ம இந்த உடம்பை வெறும் ஒரு ஓடம், இந்த சம்சார கடலை கடக்கிறதுக்கு உதவும் ஒரு ஓடமா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மகத்தான மனித தேகத்தை இந்த மனசை மயக்கற இந்த இகபோக சுகங்களை நினைச்சுண்டு இல்லாம இந்த சம்சார கடலை கடக்கும் ஒரு சரீரமாக மட்டுமே நாம் காண வேண்டும். அதனால்தான் எவ்வளவோ ஞானிகள்லாம் பார்த்தோம்னா முதல்ல கிரகஸ்தர்களா இருந்து ஞானிகள் ஆனவாளும் இருக்கா. இப்ப அவள்லாம் என்ன இது இல்லாம இருக்காளா, அவள்லாம் குழந்தை குட்டி பெத்துக்கலையான்னு பார்த்தா அது ஒரு ஒரு இதுவா அவ பண்ணினா, ஒரு டியூட்டி, அந்த இது மாதிரிதான் அத இந்த உடம்பை நம்ம அத சுகத்துக்கு பார்க்காம, சுகம்ங்கிறது பேரானந்தம்ங்கிறது வேற, அந்த ஆன்மாவை அறிதல் அப்படிங்கிற அந்த தெளிவு அவளுக்கு இருந்ததுனால்தான் அவ ஞானிகளா ஆனா. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. சோ அப்பனா வாழ்க்கையை இந்த உலகத்துல மனுஷா எப்படி வாழணும், எந்த மாதிரி மனநிலையில வாழணும் அப்படிங்கறதான் அடுத்த பாட்டுல நம்மளுக்கு சொல்றேன். ராஜி மாமி வாங்க. நளினி தல கத ஜல மதி தரலம் தத்வத் ஜீவித மதிஷய சபலம் வித்தி வியாத்
கிரஸ்தம் லோகம் சோக ஹதம் ச சமஸ்தம். நளினீதளகத ஜலமதி தரலம் தத்வஜ்ஜீவிதமதிசய சபலம். நளினீதளகத ஜலமதி தரலம் தத்வஜ்ஜீவிதமதிசயச்சபலம். வித்தி வியாத்யபிமானக்ரஸ்தம் லோகம் சோக ஹதம் ச சமஸ்தம். திவ்யாத்யபிமானகர அதே சொல்லுங்க மேம். வித்தி வியாத்யபிமானக்ரஸ்தம் வித்திவ்யாத்யபிமானக்ரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம். நளினீதளகத ஜலமதி தரலம் தத்வஜ்ஜீவிதமதிசய சபலம். வித்தி வியாத்யபிமானக்ரஸ்தம் லோகம் சோக ஹதம் ச சமஸ்தம். நளினீதளகத ஜலமதி தரலம் தத்வஜ்ஜீவிதமதிசயச்சபலம். வித்திவ்யாத்யபிமானக்ரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம். நளினீதளகத ஜலமதி தரலம் தத்வஜ்ஜீவிதமதிசயச்சபலம். வித்திவ்யாத்யபிமானக்ரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம். ஓகே, பியூட்டிஃபுல். சோ எந்த மாதிரி மனநிலையில நம்ம வாழணும்? இப்போ தாமரை இலை இருக்கு. தாமரை இலையில அந்த தண்ணீர் துளி பார்த்தோம்னா அதுல ஒட்டுமா? தாமரை இலையில ஒட்டாது. இப்படி இப்படி ஆடினா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுண்டு இருக்கும். சோ இந்த நிலையற்ற இந்த உலக வாழ்க்கையில வியாதிகள், தற்பெருமை, இந்த மாதிரி திங்ஸால இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கோம் இல்லையா? சோ இதனாலதான் நம்ம வாழ்க்கையில எல்லா துயரங்களையும் அடைஞ்சு நம்மளுடைய அழிவை நாமளே தேடிக்கிறோம். இந்த தேவையில்லாத இதுக்கு கவலைப்பட்டுண்டு, தேவையில்லாத இது மேல ஆசை கொண்டு, தற்பெருமை, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிதான் நம்மளுக்கு வாழ்க்கையில பல துயரங்களை நம்ம அடைஞ்சு நம்மள அழிச்சுக்கிறோம். இந்த மனித பிறவி அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு உன்னதமான பிறவி. ஏற்கனவே சொன்னேன், இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில எப்படி வாழணும், என்ன மாதிரி மனநிலையில இருக்கணும்னா, எதிலும் ஒட்டியும் ஒட்டாமல் பற்றின்றி வாழ்ந்தான் அப்படின்னா அவன் மனம் அசையாத நிலையில இந்த மனுஷ பிறவியோட உண்மையான மகத்துவத்தை புரிஞ்சுப்பா. வெகு விரைவில் அவ அந்த பிறவா பெருநிலையை அடைவான். சோ தாமரை இலையில தண்ணி இருக்கிற மாதிரி இந்த லோக வாழ்க்கையில நம்ம இப்படியும் அப்படியும் ஆடிட்டு இருக்கணும். பட் அதுல ஒட்டிக்க கூடாது. இந்த லோக வாழ்க்கையில நம்ம ஒட்டிக்க கூடாது. அதுல நம்ம we are just driving through thatங்கிற அந்த ஒரு இது மட்டும் இருக்கணும். இதுதான் இந்த லோக ஆசைகள்ல மனசுல ஒட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அப்படி இருந்தா தானாவே மனசு தெளிவு நிலையை அடைஞ்சு அந்த பேரானந்த நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்றான். அதை விட்டுட்டு இந்த மனுஷ பிறவி இந்த உலக வாழ்க்கை தான் உண்மை அப்படின்னு நினைச்சு அதுல சந்தோஷத்தை அடைஞ்சோன்னா அவன் மனசு இந்த அரிதான மானிட பிறவியை வீணா கழிச்சு திருப்பியும் இந்த பிறப்பு இறப்பு இப்படியே சம்சார சாகரத்திலேயே விழுவான். சோ ஒட்டியும் ஒட்டாமலுமா அந்த தாமரை இலையில தண்ணி மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையில இருக்கணும். வந்த பசங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம எது நிரந்தரம்ங்கிறத உன்னோட கோல், அதுக்காக நீ இதை அனுபவிக்க வேண்டான்னு சொல்லல. அததான் அவர் முன்னாடியே சொன்னார். அனுபவி, அதை என்னிடம் சமர்ப்பிச்சுடு அப்படின்னு சொல்றார். உண்மையான எது ஆனந்தமோ அதை மட்டும் நீ நிரந்தரமா வச்சுண்டு அதை தேடி கடலை கடக்கணும் அப்படின்னு சொல்றான்.
ரொம்ப அழகான அழகான அர்த்தங்கள். அடுத்தது போலாம். சுந்தரி மாமி போலவா. யாவத் ஓகே பிரிச்சுடுறேன் சாரி. யாவத் வித் வித்தோபார்ஜன சக்த ஸ்தாவன் நிஜ பரிவாரோ ரக்தஹ பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோபி ந பிருச்சதி கேஹே. யாவத்வித்தோபார்ஜனசக்தஸ்தாவன் நிஜ பரிவாரோ ரக்தஹ यावद्वित्तोपार्जनसक्तस्तावन् निजपरिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जर देहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे. पश्चाज्जीव्यति जर्जरदेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे. यावद्वित्तोपार्जनसक्तस्तावन् निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जर देहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे. यावद्वित्तोपार्जनसक्तस्तावन् निजपरिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जरदेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे. यावद्वित्तोपार्जनसक्तस्तावन् निजपरिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जरदेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे. Beautiful. So Mami? ஆம் ஃபர்ஸ்ட் லைன்ல வித்தோ பார்ஜன சக்த அந்த விசர்க்கத்துக்கு என்னங்க மாமி? புரியல எனக்கு. சக்தஸ் இஸ் போட்டுக்கோ. இஸ்ஸா? ஓகே, தேங்க்ஸ் மாமி. சோ இப்போ இது நல்லா அண்டையிலேயே அடிக்கிற மாதிரி ஒண்ணு சொல்ற கசப்பான உண்மைங்கிறது இதுதான். இத கேட்டா நம்மளுக்கு சில பேருக்கு கொஞ்சம் இதுவா இருக்கலாம். பட் இதுதான் உண்மை அப்படிங்கிற என்னன்னா, நம்மளால எவ்வளோ காலம் சம்பாதிக்க முடியுமோ நம்ம அந்த செல்வத்தோட இருக்கிற வரைக்கும் நம்மளை சார்ந்தவர்கள் நம்மளிடம் நெருங்கி பழகுவார்கள். எப்போ நீ வயசாகி நரவிழுந்து உன்னோட உடம்பெல்லாம் நெளிஞ்சு போய் அப்ப பார்த்தோம்னா யாரும் நம் குடும்பத்தார் கூட நம்மளிடம் பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்ற கண் கூட பாக்குற ஒரு சத்தியமான நிலைதான் இது அப்படிங்கிற. சோ நம்ம எவ்வளோ நாள் சம்பாதிச்சு நம்ம மத்தவாளுக்கு உதவி பண்ண இயல்றதோ எப்ப வரைக்கும் நம்மளால மத்தவாளுக்கு பிரயோஜனம் இருக்கோ அது வரைக்கும் தான் அவ நம்மளிடம் ஒட்டி கொண்டு உறவாடுவார்கள். சோ உலக நியதிப்படி பார்த்தோம்னா எல்லாருமே மனுஷா ஏதாவது ஒரு உதவி எதிர்பார்த்துதான் அவளோட ஒரு ரிலேஷன் மெயின்டைன் பண்ணறா அப்படிங்கிறது தான் யதார்த்தமான கசப்பான உண்மை அப்படின்னு பளிச்சுன்னு சொல்லிடுறார் இவர். உண்மைதானே? நம்ம வெளியில வேணா சேச்ச அப்படி இல்லைன்னு சொல்லலாம். பட் அதுதான் கசப்பான உண்மைங்கிறது. சோ நம்ம அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்மளால அவளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கும்போது நம்மளிடம் ஒட்டி உறவாட அவ தயங்குவார்கள். பேசுவதற்கு கூட அருகில் அப்போ வரமாட்டார்கள். சோ இதுல இருந்து என்ன தத்துவம் நம்ம எடுத்துக்கிறோம்? இந்த உலகத்தில் எந்த உறவும் சாஸ்வதம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கறத திட்டவட்டமா சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. உண்மைதானே? யோசிச்சு பார்த்தோம்னா அதுதான் உண்மை.
ஓகே, அடுத்தது போலாம். ஆனந்தி வாங்கோ. okay. யாவத் பவனோ நிவசதி தேஹே தாவத் பிருச்சதி குஷலம் கேஹே கதவதி வாயௌ தேஹாபாயே பார்யா பிப்யதி தஸ்மின் காயே. यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे. यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे. यावत् गतवति उर्वटि गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये. गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये. यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे. गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये. यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे. गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये. यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे. गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये. சோ நம்ம எல்லாம் இந்த மனித உடலை கொண்டாடின்னு இருக்கோம், இதுதான் நம்மளுக்கு இது அப்படின்னு. ஆனா இந்த உடம்புல அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த பந்தம் பாசம் அதெல்லாம். உயிர் போன அப்புறம் என்ன சொல்றா, அது இது பணத்தை கொண்ட அங்கவே அப்படிதான். ஒன்னு அவன் இவன் கூட சொல்ல மாட்டா. உயிர் போய் வெறும் சடலமா போயிட்டோம்னா நம்மளுக்கு பேரு வேற, பிணம், அவ்வளவுதான். அது இதுதான் நம்ம. சோ பணத்தை பார்த்து யார்தான் பயப்பட மாட்டா இல்லையா? சோ அந்த மாதிரி வாழற வரைக்கும் இந்த உடம்ப நம்ம எல்லாம் போற்றி கொண்டாடுறோம். அதுக்கு எல்லா விதமான சௌரியங்களையும் செஞ்சு அதுல மகிழ்ச்சி அடைஞ்சுன்னு இருக்கோம். இந்த உடல்ங்கிறது நிரந்தரம் இல்லை, அழியக்கூடியது அப்படிங்கறத நம்ம உணர்றதே கிடையாது. உண்மையா பார்த்தோம்னா மரணத்துக்கு அப்புறம் இந்த உடலை யாரும் தீண்ட கூட மாட்டா, அதுதான் நித்தியமான உண்மை அப்படிங்கறத சொல்ற. இந்த மனித உடல் மட்டும் நீ இல்லை அப்படிங்கறத அடிச்சு சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. இது என்னைக்கோ ஒரு நாள் அழிய போறது, அப்புறம் யாரும் சீண்ட கூட மாட்டா. சோ நம்ம இந்த உடம்பு, அந்த உடம்புக்கான சுகம் அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அடிதான், சம்மட்டி அல்ல. நெக்ஸ்ட் போலாம். ரத்னமாமி. பாலஸ் தாவத் கிரீடா சக்தஸ், சக்தக வேணா வச்சுக்கோங்க, சக்தக தருணஸ் தாவத் தருணி சக்தக விருத்தஸ் தாவத் சிந்தா சக்தக பரமே பிரம்மணி கோபி ந சக்தக. बालस्तावत् क्रीडासक्तः तरुणस्तावत् तरुणीसक्तः. बालस्तावत् क्रीडाशक्तः तरुणस्तावत् तरुणीशक्तः. वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. वृद्धस्तावत् चिन्ताशक्तः परमे ब्रह्मणि कोऽपि न शक्तः.
बालस्तावत् क्रीडासक्तः तरुणस्तावत् तरुणीसक्तः बालस् वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः बालस्तावत् क्रीडाशक्तः तरुणस्तावत् तरुणीशक्तः वृद्धस्तावत् चिन्ताशक्तः परमे ब्रह्मणि कोऽपि न शक्तः बालस्तावत् क्रीडाशक्तः तरुणस्तावत् तरुणीशक्तः वृद्धस्तावत् चिन्ताशक्तः परमे ब्रह्मणि कोऽपि न शक्तः. ஓகே மாமி சோ சாரி மாமி இந்த மூணாவது இதுல ரெண்டாவது இதுல சிந்தா மக்னக கோபீன லக்னகன்னு இருக்கு மாமி சான்ஸ்கிரிட் இதுல அத சக்தகன்னு மாத்திக்கவா? மாத்திக்கோங்க, சரி பாடபேதமா இருக்கும். என் புக்ல இப்படிதான் இருக்கு. சரி சரி. சோ இப்ப நம்ம இந்த உடலை ஹலோ தான் மாமி, சக்தவா சக்தகவா சக்தகவா சாவா ச ஷாவா ச ச சா தானே? ஆமாம், cannot அதுதான். சோ நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் வீணா போறது, வெவ்வேறு காலங்கள்ல எப்படியெல்லாம் நம்ம வீணா கழிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்ற. இப்ப குழந்தை பருவத்துல பார்த்தோம்னா விளையாடுறது, படிக்கிறது, இப்படின்னு தான் நம்ம மனசை அதுலதான் செலுத்துறோம். அப்ப பெருசா நம்ம ஆத்ம விசாரங்கிறதெல்லாம் அந்த வயசுல கண்டிப்பா முடியாது இல்லையா? சோ பாதி காலம் அந்த குழந்தை பருவம் நம்மளுக்கு படிப்பு, விளையாட்டு அதுலயே வீணா போயிடுறது. இளைஞனா மாறின அப்புறம் என்ன, இந்த லௌகீக சுகம், மண் பெண் பொன் சொன்னோம் இல்லையா, அந்த சுகம், ஸ்திரீ சுகம் அப்படிங்கிற இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவித சுகங்களை தான் மனசு அனுபவிக்கிறதுக்கு துடிக்கிறது. அப்பவும் நம்ம உண்மை நிலையை உணர்ந்து கொள்ற அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே நம்ம காட்டுறது இல்லை. சரி, அந்த வயசு இளமை வயசு போயிடுத்து, முதுமை வயசுலயாவது அதை பண்றோமா தனியா நம்ம இருக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பவும் என்ன பண்றோம், நம்ம பழைய கால வாழ்க்கையை மனசுல போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது. நான் அப்படி வாழ்ந்தேனாக்கும், இப்படி இருந்தேனாக்கும் அப்படின்னு தற்பெருமையும் அந்த புகழை பாடிண்டே நம்ம, இல்லைன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் அந்த காலத்துல அப்படின்னு அதை நினைச்சு கஷ்டப்பட்டுண்டு அப்பவும் மனசு இந்த மாதிரி விஷயத்துலதான் துடிக்கிறதே தவிர அந்த ஆனந்த நிலையை அடைய முயற்சிப்பதே இல்லை. சோ நம்ம பார்த்தோம்னா 3 ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயும், குழந்தை பருவத்திலையும் காலத்தை வீணாக்குறோம், இளமை பருவத்திலையும் வீணாக்குறோம், முதுமை பருவத்திலையும் வீணாக்குறோம். எப்பேற்பட்ட இந்த மானிட வாழ்க்கை எவ்வளோ இதுவா நம்ம வீணடிச்சுன்னு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றா. இல்ல வயசான காலத்துல இப்படி ஒண்ணு, குழந்தை, நம்ம குடும்பம், குழந்தை குட்டி, பேரன் பேத்தி, அவ நன்னா இருக்கணுமேன்னு கவலைப்பட வேண்டியது, நம்மள யாரும் கவனிக்கலையேன்னு ஆதங்கப்பட வேண்டியது, ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மளுக்கு மரணம் நெருங்கறதே அப்படிங்கிற ஒரு கவலை, இப்படியே கவலைப்பட்டதுலயே நம்ம வாழ்க்கைய கழிச்சுன்னு இருக்கோம். சோ எப்போ அந்த பிரம்மம், அதாவது உண்மையான அந்த ஆனந்த நிலை வரும் அப்படிங்கறத எந்த காலத்திலயும் நம்ம ஆராய்ச்சி பண்ணறதே இல்லை. அந்த ஆத்ம ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக பிரயத்தனமும் பண்றது இல்ல, பாடுபடுறதும் இல்லை. இப்படியே நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமே தேவையில்லாத இதுலயே நம்ம கழிச்சுன்னு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சோ ஆத்ம விசாரம், அந்த பகவத் சிந்தனை இருக்கு இல்லையா, நமக்குள்ளேயே அந்த ஆன்மாவிலேயே ஹூ ஆம் ஐன்னு சொல்வார் சிம்பிளா ரமண மகரிஷி. அவருடைய அந்த ஒரு கேள்விக்குதான் அவர் அப்பேற்பட்ட தியானம் இது பண்ணி அந்த என்லைட்டன்மெண்ட் கிடைச்சது. அது அவ்வளோ ஈஸியா கிடைச்சிடு. அது அந்த இது ஹூ ஆம் ஐங்கிறதுக்கு விடை. எவ்வளவோ அது ஆத்ம விசாரம் பண்ணி, இதுவா, இது இல்ல, அது இல்ல, இது இல்ல, அது இல்லைன்னு எல்லாத்தையும் பண்ணி அத கிடைக்கிறது தான் இல்லை. சோ அந்த மாதிரி விசாரம் பண்ணி நம்ம மனசை இது பண்ணாம, ஆத்மா எப்படி நம்மளுக்கு சாந்தி கிடைக்கும், எப்படி நம்மளுக்கு முக்தி கிடைக்கும்,
ஆத்ம விசாரம் செய்யாம. நம்ம சொல்றோம் இறந்து போயிட்டான்னா ஆத்மா சாந்தி அடையும்னு, சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்னு. ஆத்மா எப்ப சாந்தி அடையும்? நம்ம இந்த பேரானந்த நிலையை நோக்கி மனச அதுல செலுத்தினா இது வரும். கவலைகள்லயும் சுகத்திலையும் இது பண்ணா திருப்பியும் நம்மளுக்கு இந்த பிறப்பு இறப்புங்கிறது வந்துட்டேதான் இருக்கும். அப்புறம் முக்திங்கிறது எப்போ எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரியே நம்ம வாழ்க்கையை ஓட்டின்னு இருந்தா அப்படின்னு நம்மளுக்கு முதல் அந்த ஆத்ம விசாரம்ங்கிறது தான் முக்கியம்ங்கிறதுக்கு முதல் புள்ளி எடுத்து வச்சுட்டார். நெக்ஸ்ட் ஒன் போலாம். கா தே காந்தா கஸ்தே புத்ரஹ சம்சாரோய மதீவ விசித்ரஹ கஸ்ய த்வம் கஹ் குத ஆயாதஸ் தத்வம் சிந்தய ததிஹ ராதஹ. விஜய் ஸ்ரீனிவாஸ் வாங்கோ. காதே காந்தா கஸ்தே புத்ரஹ சம்சாரோயமதீவ விசித்ரஹ. காதே காந்தா கஸ்தே புத்ரஹ சம்சாரோ அயம் சம்சாரோய சம்சாரமயோ ரம சாரி மேம் இங்க சம்சாரோய அங்கிறது Okay. செகண்ட் ஆயிடும். சம்சாரோயமதீவ விசித்ரஹ. சம்சாரோ யமதீவ விசித்ரஹ. திருப்பியும் சொல்லலாம். காதே காந்தா கஸ்தே புத்ரஹ சம்சாரோயமதீவ விசித்ரஹ. காதே காந்தா கஸ்தே புத்ரஹ சாரி காதே காந்தா கஸ்தே புத்ரஹ சம்சாரோ யமதீவ விசித்ரஹ. கஸ்ய த்வம் கஸ்ய த்வம் கஹ் குத ஆயாதஸ்தத்வம் சிந்தய ததிஹ ப்ராதஹ. கஸ்ய த்வம் குத ஆயாதஹ தத்வம் சிந்தய ததிஹ ப்ராதஹ. கரெக்டா மேம்? கரெக்ட். நான் சொல்லுவேன். Correct இல்ல ன்னு. மேம் ஆக்சுவலா புக் நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலையா, அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சாரி. காதே காந்தா கஸ்தே புத்ரஹ சம்சாரோ யமதீவ விசித்ரஹ தஸ்ய த்வம் கக்குத ஆயாதஹ தத்வம் சிந்தய ததிஹ ப்ராதஹ. காதே காந்தா கஸ்தே புத்ரஹ சம்சாரோ யமதீவ விசித்ரஹ தஸ்ய த்வம் கக்குத ஆயாதஹ தத்வம் சிந்தய ததிஹ ப்ராதஹ. Beautiful. தேங்க்யூ. மேம் ஃபோர்த் லைன்ல தத்துவம் சிந்தைய அடுத்த வேர்டு என்ன மேம்? ததிஹ ததிஹ. So ததிஹ ப்ராதஹ. ஓகே. தேர்ட் லைன் குத்தா யாத்தகவா இல்ல குத்த ஆ யாத்தகவா? குத ஆயாத்த. ஓகே. சோ போன இதுல நம்மளுக்கு ஆத்ம விசாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதையை எடுத்து நம்ம மனசுக்குள்ள போட்டுட்டார். இப்போ இந்த ஸ்லோகத்துல தெளிவா நீ எப்படி ஆத்ம விசாரம் பண்ணணும் அப்படிங்கறத ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதையும் அவரே அழகா எடுத்து சொல்றார். யோசிச்சு பார்க்கணும். யாரு மனைவி, யாரு கணவன், யாரு குழந்தை குட்டி, நான் யாருக்கு சொந்தம், நான் யாரு, எங்கேந்து வந்தேன், இந்த சம்சார பந்தம்ங்கிறது என்ன அப்படின்னு அந்த தத்துவங்களை எல்லாம் நீ சிந்தனை செய். அதாவது சும்மா நான் எங்கேருந்து வந்தேன் அப்ப நம்மளுக்கு அது தெரியும். அது அவ எங்கேருந்து வந்தா, அந்த மாதிரி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே வந்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சொடுக்கு நேரத்துல வர்றது இல்லை. இப்போ ஏதோ கிளாஸ் முடிஞ்சு நான் உட்காந்து யோசிக்கிறேன்னு யோசிச்சு 10வது நிமிஷம் கிடைக்கும்னா ஒன்னும் கிடைக்காது. இதெல்லாம் எத்தனையோ
வருஷங்கள் இது பண்ணி தியானம் பண்ணி கிடைக்கிறது. அதுக்கு இப்பவாவது நம்ம விதை போடணும். சோ அததான் சொன்னேன். ரம மகரிஷி நான் யார் அப்படிங்கறதுல இதே இததான் அவர் சொன்னார். நம்மளை நாம் முதலில் அறிந்து கொள்ளணும். அதுதான் உண்மையான ஞானம், பரஞானம். சோ இந்த உலகத்துல நம்ம இத கத்துண்டு அத கத்துண்டு இந்த ஞானம் மட்டும் நம்மளுக்கு ஒரு பூர்ணத்தை கொடுக்காது. சோ இந்த லோகத்துல இத்தனை விஷயங்கள் இருக்கு. இத நான் இத்தனை PhD பண்ணியிருக்கேன், இத பண்ணியிருக்கேன். இந்த லோக விஷயங்களை அறியறதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம அறிஞ்சுக்கிறதுல தான் நம்ம மனசை செலுத்தணும். அதுதான் பூர்ணமான ஞானம் ஆகும். அதனால எல்லாருமே ஆத்ம விசாரத்துல நம்மளை மூழ்கிக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்றார். கேள்வி விசாரம்னா என்ன? கேள்விகள் உனக்குள்ளேயே நீ கேள்வி கேட்டுக்கோ. இப்ப கைய நீ கிள்ளற, கைக்கு எங்க உனக்கு வலிக்கிறது? சோ அந்த உடம்புக்கு வலிக்கிறதா, மனசுக்கு வலிக்கிறதா, இல்ல நம்ம புத்தியா, இல்ல அந்த ஆன்மாக்கு வலிக்கிறதா? யோசி யோசி. உனக்கு உடனே விடை கிடைக்காது. யோசிக்க 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 துளி துளியா தெளிவு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஆத்ம விசாரம் தான் பண்ணணும். சோ இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கலாம். டைம் ஆயிடுத்து. எனக்கு இது பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த ஸ்லோகம். ஒரு வாட்டி ஃபுல்லா எங்களுக்கும் சொல்லிடலாமா? மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்குமா நீங்க சொல்லி கொடுக்கறது தான் எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. இல்ல இதுதான் இதெல்லாம் கேட்கிற எவ்வளவு ஒரு பாக்கியம். நிதர்சனமான உண்மை. எவ்வளவு அழகா எழுதிட்டு போயிட்டார் பாருங்க. 32 ஆமா, வயசுல ஆரம்பத்திலேயே அப்பேற்பட்ட சொல்லிட்டாரு அவர் பாடத்தை எல்லாத்தையும். அப்பேற்பட்ட பாடத்தை அவ்வளவு சிம்பிளா 4 வரியா ஒரு 30 ஸ்லோகத்தை போட்டு மண்டையிலேயே அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் நம்மளுக்கு. ஒரு 2 அதை மணி இன்னைக்கு நேரமா எங்களுக்கு இருக்கலாமா கிளாஸ்? இல்ல கேட்டுட்டே இருக்கலாம். ஆமா. ம். भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुकृङ्करणे मूढजहीहि धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णाम् यल्लभसे निज कर्मोपातं वित्तं तेन विनोदय चित्तम् भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते नारीस्तनभरनाभिदेशं दृष्ट्वा मागामोहावेशम् एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारं वारम् भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते नलिनीदलगतजलमतितरलं तद्वज्जीवितमतिशयचपलम् विद्धि व्याध्यभिमानग्रस्तं लोकं शोकहतं च समस्तम् भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते यावद्वित्तोपार्जनसक्तस्तावन्निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जरदेहे वातां कोऽपि न पृच्छति गेहे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते
यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं गोविन्दं भज मूढमते बालस्तावत् क्रीडासक्तः तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं गोविन्दं भज मूढमते काते कान्ता कस्ते पुत्रः संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वं कः कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह भ्रातः भज गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति दुःकृन्करणे. ஸோ இதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல இன்னும் நிறைய ஆத்ம விசாரத்துக்கு என்னென்ன அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். இட்ஸ் Thank you, ma'am. Thank you, ma'am.